டேஸ் ஆஃப் ட்ரிபிள் டிஜிட் டூ டபுள் டிஜிட் சேலஞ்ச் டே 75 பார்க்கலாமா? காலையிலேயே ஜிம் போயாச்சு. அவை சண்முக் மாதிரி கட கட கடன்னு வார்ம் அப் எல்லாம் பண்ணிட்டு இன்னைக்கு வந்து பையும் ட்ரையும் தான். பை வந்து பார்பிளில் ஸ்டார்ட் பண்ணேன் 2.5 பைசப் கேர்ள்ஸ். ஆனால் எனக்கு வந்து வெயிட் தாங்க முடியல. ஸோ அதனால நான் அப்படியே டம்பிளுக்கு மாறிட்டேன். 5 கேஜி பண்ணேன். அப்புறம் ஆமர் கேர்ள்ஸ் வந்து 5 கேஜி 7.5 அதெல்லாம் போட்டேன். கொஞ்சம் ஓகேவா இருந்தது. லாஸ்ட் செட் வந்து 10 கேஜிஸ் பண்ணேன். அப்புறமா வந்து கொஞ்சம் வாட்டர் பிரேக். கண்டிப்பாக இந்த 2000 ml தண்ணி வந்து ஜிம்ல குடிச்சே ஆகணும். ஸோ குடிச்சிடுறேன் 3 நாளா. அப்புறம் ஓவர் ஹெட் எக்ஸ்டென்ஷன், கேபிள் ரோப்லாம் பண்ணிட்டு, அப்புறம் இன்னைக்கு வந்து கார்டியோ வந்து ஹாஃப் அன் ஹவர் கண்டிப்பாக பண்ணணும்னு சொல்லிட்டு 20 மினிட்ஸ் சைக்கிள் பண்ணேன். 10 மினிட்ஸ் வந்து நடந்தேன். இன்க்ளைன் 9ம் ஸ்பீடு வந்து 3.5 4ல வச்சு நடந்தேன். அம்மா தான் வந்து கூப்பிட வந்திருந்தாங்க ஜிம்முக்கு. கண்டிப்பா வந்து ஸ்ட்ரெச் பண்ணியே ஆகணும். ஏன்னா ரொம்ப மசில்ஸ் எல்லாம் டைட்டா இருந்தது. ரொம்ப நாளா பண்ணல. ஸோ அதனால ஸ்ட்ரெச்சையும் முடிச்சுட்டு எங்க அம்மாவ கூட்டிட்டு அப்படியே எனக்கு ரொம்ப கிரேவிங்ஸா இருந்தது. லஞ்ச ஸ்கிப் பண்ணிட்டு டைரக்ட்டா பானிபூரி சாப்பிட போயிட்டோம். நானும் அம்மாவும் தான் சாப்பிட்டோம். சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்தோம். பூஜா வந்து நெக்ஸ்ட் டே ஒரு ட்ரிப் ஒண்ணு போறா ஆஃபீஸ்ல இருந்து. ஸோ அதனால அவ கூட போயிட்டு கொஞ்சம் ஐப்ரோ பண்ணிட்டு அப்புறம் பேண்ட் எல்லாம் வாங்கணும்னு சொன்னா. ஸோ அதனால கோ கலர்ஸ் போயிட்டு அந்த அம்மா வந்து பேண்ட் எல்லாம் வாங்கிட்டு இருந்தாங்க. கொஞ்சம் ஃபிட் செக்லாம் பண்ணிட்டு எப்படி சாப்பிடாம வருவாளா வீட்டுக்கு? கண்டிப்பா கிடையாது. எனக்கு ரொம்ப பசிக்குது. எங்க அம்மா ஆல்ரெடி டின்னர் பண்ணிட்டாங்க. இருந்தாலும் எனக்கு ரொம்ப பசிக்குது. எனக்கு பானிபூரி வாங்கி குடு அப்படின்னு சொன்னா. அம்மா வந்து வீட்ல வெண்பொங்கல், சாம்பார், சட்னி, வடை எல்லாமே பண்ணியிருந்தாங்க. ஸோ எல்லாமே சாப்பிட்டேன். நான் இன்னைக்கு ஒரு ஸ்மூதி பண்ணி குடிச்சேன் ரொம்ப நாள் கழிச்சு. ஸோ இப்படிதான் என்னோட டே போச்சு. நாளைக்கு பார்க்கலாம். பை பை மக்கள்ஸ்.